மற்றவங்க இலவசங்கள்லாம் கண்டிச்சுலாம் முதல்ல பேசினவர் 1,00,000 8 சவரன் 1 பவுன் நகை கொடுக்குற அளவுக்குலாம் வாக்குறுதி கொடுத்துருக்கார். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறதுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 4,000 ரூபாய் வேலையில் பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதிகள்லாம் பற்றி பெரிய அளவுக்குலாம் அப்புறம் அதே மாதிரி 2,500 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துருக்காரு. இன்று கூட நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. நிறைய கொடுக்குறாரு. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா திமுக அட்டாக் தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அது தெரிஞ்ச விஷயம்தான். அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஸ்டாலின் சார் அதுன்னு சொல்லிட்டு நேரடியாக திமுக அட்டாக் பண்ணுறார். திமுகவுக்கு போகிற அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டை எடுக்கணும்னு நினைக்கிறார் அவர். அதே மாதிரி அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டை எடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த 2 பாயிண்டில் தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். அதிமுகவை ஒரு பார்ட்டியாக கூட அவர் கன்சிடர் பண்ணல. அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. அவரோட தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆவாங்களா, ஏதாவது பிரச்சனை வந்தால் ரீச் ஆவாங்களா, ஒரு நெசசிட்டி வரும்போது ரீச் ஆவாங்களான்னு தெரியாது. 2 பேரும் ஒன்று சேருவாங்களான்னு தெரியாது. ஆனால் இவருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா திமுக அட்டாக் நம்பர் 1. ஸோ திமுக இப்போ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காரு. எதாக இருந்தாலுமே திமுக தான் காரணம். கூட்டம் கேன்சல் ஆனாலும் திமுக தான் காரணம். நாட்டில் எது நடந்தாலுமே திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார்.